வணக்கம் சார். ராம்மா மேனகா வர சொன்னீங்களாமே. అవుట్డోర్లో ఒక విషయం చెప్పినానే, నా సిస్టర్ లావణ్య అనేసి. இதுதான். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு முக்கியமான விஷயம் இங்கே உட்கார்ந்து பேசுறோமா? అయ్యో ఈ మాదిరి సీక్రెట్ మ్యాటర్ అంతా పబ్లిక్ ప్లేస్ లో మాట్లాడకూడదు. வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்து முடிவெடுத்துங்கோ. அதான் சரி. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. உங்க வீட்டுக்கு போய் விவரமா சொல்ற. வா நீ. வரேன் சார். பேசிட்டு இருக்காத, நேரமாவது வா. இத பாருமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா இப்படி. தயவு செஞ்சு சொல்லுமா, மனசை விட்டு சொல்லு. நான் ஏதாவது செய்யணுமா? எதையாவது சொல்லு. ஓபனா சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ரெண்டு. ஒண்ணு கணவன், ஒண்ணு கற்பு. அது ரெண்டும் தான் இல்லையே. இத பாரு, நான் வாழறதே என் வயசுக்காக தான். அதுல ஒன்ன சுமக்க சொல்ற. சரி, ஆமா, எவ்வளவு கூலி கொடுப்ப? நீ உண்மையாவே சொல்றியா? இத பாரு, நீ எது கேட்டாலும் கொடுக்கறேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஒண்ணும் ஜாஸ்தி வேணாம். ரொட்டி கப்படா ஒரு மக்கான், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் போதும். உன் பேர்ல ஒரே ஏக்கர் நிலம் எழுதி வச்சிடறேன். சரி, அப்புறம் ஆயுசு முழுக்க கட்டிக்கிறதுக்கு துணிக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? அது என்ன, நான் 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், 10,000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு 25,000 ரூபாய் உன் பேர்ல பேங்க்ல போட்டுட்டு வா. சரி. மக்கான் உனக்கு எப்படி வேணும்னு சொல்லுமா. ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூம். இவ்வளவு தானேமா? நீ எனக்கு செய்ய போற காரியத்துக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அப்புறம் பாரு, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. உட்காரு. உட்காரு. இத பாருமா, எனக்கும் உங்ககிட்ட சிலது சொல்லணும். ஒரு சில கண்டிஷன்ஸ். அது வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோமே. இந்த பிரசவ காலத்துக்குள்ள நீயும் உங்க உறவுக்காரங்களோ ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது. பெருசா எனக்கு உறவுக்காரவங்க யாரு இருக்காங்க? இருக்கிறவன் எல்லாம் கடங்காரன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த 1 வருஷ காலத்துக்கு உலகத்தோட கண்கள்ல இருந்து உன்னை மறைச்சி தனியா குடி வைப்பேன். பேச்சு துணைக்கு வயிற்றுல குழந்தை இருக்குமே, அது போதும். எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, உனக்கும் எந்த ஆணுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்க, உறவுகள், அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி எதையாவது. இப்ப எதுக்காக சுத்தி வளைச்சு பேசுற? நான் விபச்சாரம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. என்னைக்குமே நான் அந்த தொழில பண்ணதில்ல. ஏதோ 2-3 மாசம் 2-3 பேருக்கு ஆசை நாயகியா இருந்திருக்கேன். அதுவும் உன் கான்ட்ராக்ட்ல இருக்கும் போது நீ பயப்படவே வேண்டாம். அப்புறம் என்ன, விஷயத்துக்கு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, நீ பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்த உடனே நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். அதாவது அதுக்கப்புறம் அம்மா உறவெல்லாம் கொண்டாடிட்டு வரக்கூடாதுங்கிற. பெத்த பொண்ண ரயில்வே லைன்ல தூக்கி போட்டு அடுத்த வீட்டுக்காரவனோட ஓடினவளுக்கு பிறந்தவன்னா எங்க அம்மாவுக்கே பாசம் கிடையாது. எனக்கு எங்க திடீர்னு வந்துரும்? தேதிய, நேரத்தை, இடத்தை எல்லாம் சொல்லு. குளிச்சு தெளிச்சு நேரா உன் புருஷனை பார்க்க வந்துடுறேன். என் புருஷனை நீ பாக்க? அம்மாடி, நீ இப்பவே நிச்சயம் பண்ணிக்க. என் புருஷனை நீயும் கடைசி வரைக்கும் சந்திக்கவே போறதில்லை. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அது வந்து எனக்கா இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஒண்ணு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனா? அப்படின்னா அது வந்து இந்த செயற்கை முறையில ஊசி மூலமா குழந்தை பிறக்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது நான் எல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்றேன். அப்படி ஒரு வழி இருக்கா? ஆமா ஆமா. சரி, என் வயிறு என்கிட்ட தானே இருக்கும். இல்ல அதை எடுத்துட்டு போய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லுவியா? ஐயோ, நீ இப்ப என் கான்ட்ராக்ட் குள்ள வந்துட்டேல்ல, உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். உட்கார். உனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? வார்த்தைக்கு வார்த்தை மேல்நாடு மேல்நாட்டு பாணி அப்படி இப்படின்னு பாராட்டுறோம். பேசுறதுல பாதிக்கு மேல இங்கிலீஷ். அந்த மேல்நாட்டு பாணியில இந்த கீழ்நாட்டு பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா மாத்திரம் உங்களுக்கு கோவம் வந்துடுதோ? லாவண்யா, உனக்கு குழந்தை மேல ஆசையா சொல்லு. நல்ல குழந்தைய உன்னை தத்தெடுத்துக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு குழந்தை வேண்டாங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்களோட குழந்தை தான் வேணும். அதனோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் உங்களையே பார்க்கணும். என்னம்மா இது? இதுக்கு நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒரு பொண்ணு சம்மதிக்கணுமே. சம்மதிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டு தான் வந்திருக்கியா? யாரோ ஒருத்தருடைய குழந்தைய
தன்னோட வயித்துல சுமக்கிறதுக்கு ஒருத்தி சம்மதிக்கிறான்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? எனக்கு தான் கொடுப்பேன் இல்லைங்களே. லாவண்யா, இதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே. நீங்க அந்த பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முதல்ல சம்மதம் கொடுங்க. வட்டி பணம் தரும்போது மாமா கிட்ட சொல்லிக்கலாம். அந்த பேங்கே அப்பாவுக்கு பிடிக்கலன்னா? பேங்க பத்தி இல்ல, வட்டிய பத்தி தான் மாமாவுக்கு கவலை. தனக்கு ஒரு பேர குழந்தை வேணுங்கிறதுல தான் அவர் குறியா இருக்காரு. இத பாருங்க, நீங்க சம்மதிக்கணும் ப்ளீஸ். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா போதும் எனக்கா. இந்த பாரு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்ல, இது எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஆனா உனக்காக சம்மதிக்கிறேன். Thank you very much. Thank you very much. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவளுக்கு ஒரு நீளமான தலைமுடி உண்டு, சீப்பான தலைவாருவா. பேங்காக். ஓஹோ, என் மேல உனக்கு இன்னும் சந்தேகம் தெரியலையா? அந்த பொண்ணு யாருன்னு என் உயிர் போனாலும் எம்பாய நான் சொல்ல மாட்டேன். விடு, யாரோ ஒரு பொண்ணு எனக்கு தெரியாம ஏன் மூலமா கற்பனையாக போறான். மேனகாவை டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு மாசத்துக்கு நான் எழுதி கொடுக்குற டானிக் வாங்கி கொடு. இனிமே அவளுக்கும் வேற எந்த ஆளுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா பாத்துக்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவளை நான் டெஸ்ட் பண்றேன். அடுத்த பீரியடுக்கு பிறகு குறிப்பிட்ட தேதியில உன் கணவருடைய ஜீவ அணுக்களை அவ கர்ப்பப்பையில செலுத்திடலாம். டாக்டர், நான் உங்களுக்கா நம்பியிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்துடல. உன் கையில குழந்தைய கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. கொஞ்சம் இரு, மேனகா கூட்டு வர்றேன். லாவண்யா, என்ன நீவு மேனகாவை கூட்டுக்குன்னு கொத்த பங்களாவுக்கு வச்சு, நான் காவலுக்கு பொம்பளைய கூட்டிக்கின்னு நேனு வச்சேன். சரி, நீ கூட்டிட்டு வர போற பொம்பளை நம்பிக்கையானவதானே? ஏமா டாக்ஸிக்கே கிட்டத்தட்ட 30 ரூபா கொடுத்தியே, இது மெட்ராஸ் சிட்டிக்குள்ளதானே இருக்கு. என்ன சிட்டியோட இந்த கோடி? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா செங்கல்பட்டு பக்கத்துல தான். சாருதான், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா கூட குடுக்கறதுக்கு ஆள் இல்லாத இடம் போல இருக்கு. கவலையே படாத, கொலை நடந்தாலும் வெளியில தெரியறதுக்கு 1 வாரம் தான் ஆகும். அம்மாடி, நீ செய்ய போற காரியம் வெளியில தெரியக்கூடாது இல்ல? அதனாலதான் 10 நாள் அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு நிபட பிடிச்சிருக்கேன் நானு. இத பாரு, பர்னிச்சரோட சேர்த்து 1 வருஷத்துக்கு வாடகை எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன தெரியுமா? நிலப்படி. அதான் இல்ல, மாயமான தேடிக்கிட்டு லக்ஷ்மணன் போன போது சீதைக்கு முன்னாடி ஒரு பெரிய கோடு போட்டுட்டு போனானே, அந்த மாதிரிதான் உனக்கு இந்த வாசப்படி. இந்த நிலப்படிய தாண்டி அந்த பக்கம் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. மீறி போனே ஆபத்து சீதைக்கு இல்ல, லக்ஷ்மணனுக்கு. ஆமா, புரியுது. மேனகாவுக்கு நாக்கு சுத்தம். பேசின கான்ட்ராக்ட் பேசினதான் தாண்ட மாட்டேன். ஆமா, இந்த கோடு ராவணன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தவா இல்ல ராமன் கண்ல இருந்து என்ன மறைக்கவா? மேனகா, இது பாத்தியா குரங்கு பொம்மை? இதுதான் உன்னோட எல்லா கேள்விகளுக்குமே பதில். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, அத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. என்னோட கான்ட்ராக்ட்ல இருக்கிற இந்த 1 வருஷத்துக்குள்ள வெளியாளுங்க யாரையும் நீ சந்திக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்க கூடாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், நல்லபடியா என்னுடைய குழந்தைய எனக்கு நீ பெத்து கொடுக்கிறமா, அதுவே போதும். சுருக்கமா சொன்னா இது ஒரு ஜெயில், நான் ஒரு கைதி. ஓகே. ஆனா உன்னை கண்காணிக்க போற நான் மாத்திரம் ஜெயிலர் இல்லம்மா. நீ என்ன வேணாலும் கேளு, இந்த உலகத்தையே கேளு, நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது மாத்திரம் உலகத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அம்மா, உன் போன் நம்பர் என்னம்மா? அந்த சிரமம் உனக்கு வேண்டாம். அவசியம் ஏற்பட்டா நானே உனக்கு போன் பண்றேன். பரவாயில்ல, நீ படிச்சவதான். நான் சூக்கா டெலிபோன் நம்பரை தர முடியாதுன்னு சொல்லிட்டியே. அத விடு. ஆமா, இந்த வீட்ல நான் மட்டும் தான் தங்க போறேனா? இல்ல இல்ல, உனக்கு ஒரு துணைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்துருவாங்க. வாங்க வாங்க. லாவண்யா, வீடு பாக உண்ணாதா? நல்லா இருக்கு. இதுதான் மிளகா பஜ்ஜி முனியம்மா. மிளகா எந்த காரமோ அந்த பெத்த ரவுடி. என்னயா, நானும் ஆரம்பத்துல பாத்துக்கிட்டு வரேன், மனுஷால் நிக்கிறது கூட தெரியாது.
மேலேயே துப்பிக்கினுக்கிறிய கையில ஒரு சட்டியை வச்சுக்கின்னு முய் ஐ நோர் முய் அதெல்லாம் சரி அப்புறமா இத பாருமா, உன்னை நம்பித்தான் இந்த பொண்ணை நான் ஒப்படைக்கிறேன். இவள நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். நீ கவலைய விடு. இந்த மினியம்மா 4 கூர்க்கா 8 அல்சேஷன் நாய்க்கு சமம். என் முழங்கா என்ன அது எவருன்னு தெரியுமா நீக்க? எல்லாம் தெரிசியா, நீதான் சொல்லிக்கினியே. இத்தோட தங்காசி இது. இத்த எவனோ ஒருத்தன் டாவடிச்சிட்டு தாராந்துக்கணும். அப்பால இவங்க நைனாக்காரரு இத்த ஊட்ட விட்டு தரிசிட்டாரு. இப்ப நைனாவுக்கு தெரியாம அக்காக்காரி தங்காசிக்காரிய கொண்டாந்து இங்க வெச்சிக்கிறா. சரிதானா? சத்தம் ஒண்ணு இத்தோட காதல வந்து இதை இத்துக்குன்னு ஓடணும். அல்லா காட்டி உங்க நைனா மனசு மாதிரி வீட்டுக்கு இட்டுக்கணும். அது வரைக்கும் இதுக்கு நைனா அம்மா காதல எல்லாம் நான் தான். దాని గురించి నోరు మూసుకొని ఈ వీటిలో పని చేయవాలా? முதல்ல நீ நோர் முய்யா. ஆனா உன்னா துப்பிக்கினேங்கிற. இத பாரு, உன் பேர் என்ன சொன்ன? பஜ்ஜி. முளகா பஜ்ஜி முனியம்மா. முனியம்மா, பலவளன்னு பேசாம உள்ள போய் வேலையை பாரு. மொத்ததெல்லாம் அப்பாலிக்கா பேசிக்கலாம். இத பாரு மேனகா, நான் தான் முனியம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னேன். உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? நம்பர் 1, நான் முனியம்மாவை பார்க்கல. நம்பர் 2, அவ பேசினதை கேட்கல. நம்பர் 3, பிடிக்கலனாலும் வாயை திறக்கல. இதான உன் கான்ட்ராக்ட்? ஆமா.